மிதுனம், கடகம் அண்ட் சிம்மம்க்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டு ஏதாவது ரீடிங்ஸ் பார்க்கணும், கெரியர் சம்மந்தப்பட்டு எதாவது ரீடிங் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்சனல் ரீடிங்க்கு. ஓகே, இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன். மிதுன ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த ரீடிங் மூலமாக இங்கே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற கைடன்ஸும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, மிதுன ராசி உங்களுக்கான இந்த மந்த் ப்ரெடிக்ஷன். சரி, ஓகே. த ஹெரஃபண்ட், த ஹேங்கர்மேன், ஸோ எனக்கு இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி தெரியுது. இங்கே ஒரு வார்னிங் மெசேஜை வந்து தெரியுது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு. August month. ஓகே, ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய ஓவரால் லைஃப்னு பார்க்குறப்போ இது உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட பாஸ் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்டு நீங்கள் ஒரு சில பேடான, எப்படி சொல்கிறது, ஒரு சில டாக்ஸிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ கவனமாக வந்து இருங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்க பர்சன்ஸ் வந்து ஸோ வாடா சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. தயவுசெய்து அதை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா பின்னாடி அது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பண்ணுறது உங்கள் கூட இருக்கவங்களா இருந்தாலுமே அந்த பழி வந்து உங்கள் மேலே விடும். ஸோ உங்களை வந்து ஒருத்தர் வந்து தப்பாக வந்து கைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் மந்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் நீங்கள் எதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட சீனியர்ஸ் யாராவது இருக்காங்க, மேனேஜர் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கும் உங்கள் மேனேஜருக்கும் இடையில வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சுற்றி யார் இருக்காங்க, யார்கிட்ட இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்கள் பேசுகிறது வந்து நல்லது.
தென் ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் யோசிக்காமல் டப்புன்னு வந்து முடிவெடுத்துருவீங்க. ஸோ அப்படி வந்து செய்யக்கூடாது. ஏன்னா இது இப்படி பண்ணுறது வந்து உங்களை ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இறங்கிருவீங்க. அதோட நல்லது என்ன கெட்டது என்ன எதுவுமே வந்து நீங்கள் யோசிக்காமல் பண்ணுறதுனால உங்களுக்கு அது மூலமாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் அதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து அது உங்களால் முடிக்கவே முடியாது. அண்ட் உங்களுடைய உடல்நிலை சார்ந்து பார்க்கும்போது ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். விட இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்து இருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து உடல்நிலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். உங்கள் லைஃப்காக நீங்கள் ஓடி தான் ஆகணும். ஓகே. அண்டு மற்றவங்க உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அது எதுவுமே வந்து துளி கூட அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் காதிலே நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்க. ஸோ கவலைப்பட வேணாம். நிறைய பேசுவாங்க உங்களை பற்றி, எத்தனையோ பேசுவாங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ உங்களை பார்த்தும் பேசுவாங்க, உங்கள் பின்னாடியும் பேசுவாங்க. அப்படி இருந்துமே நீங்கள் அதை பற்றி வந்து எதுவுமே வந்து காதில் வாங்கிக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு நல்லா பணம் சம்பாதிக்கணும், நம்மளோட லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஸோ இந்தந்த தேவை இருக்குது, நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. மற்றவங்க பேசுகிறத வந்து நீங்கள் பெருசாக வந்து காதில் வந்து வாங்கிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் அடிபட்டு நிறைய வந்து மாறியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உறவுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுத்துட்ருக்குறீங்க. ஓகே. அண்டு நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு வரீங்க, ஒரு சில விஷயத்த உங்களுடைய பேஷன் நோக்கி, உங்களுடைய கெரியரை நோக்கி நீங்கள் ஒரு எஃபர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, அது ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல. இன்றைக்கி நான் இவ்வளோ தான் முடிப்பேன், என்னோடய டார்கெட் இவ்வளோ தான், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க. இந்த ஆகஸ்ட் மந்தில் உங்கள் சக்தியை தாண்டி நீங்கள் ஒரு எஃபர்ட்ஸ் வந்து போட போகிறீங்க. அதிகமாக எஃபர்ட்ஸ் போட போகிறீங்க. அதனால உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கான அந்த பலன் வந்து கிடைக்க போகுது. ஓகே. உங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்குறப்போ ஸோ நீங்கள் பெருசாக வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. பட் ஏதோ ஒரு ஹோப் வந்து இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அது வந்து உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், அதர்வைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்க, இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களே கால் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா சடனாக உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு குட் கம்யூனிகேஷன் வந்து சீக்கிரமாக வந்து வரப்போகுது ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்குறப்போ. தென் உங்களுக்கு பணம் சார்ந்து, எக்கனாமிக் சார்ந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு முன்னேற்றம் இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மந்த் நீங்கள் அதிகமாக உங்களோட உழைப்பை போட போகிறீங்க. ஸோ அதுக்கான பலன் தான் இது. ஓகே. அண்ட் உங்களோட புத்தியை நீங்கள் தெளிவாக வச்சு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பணம் சார்ந்து நீங்கள் யோசிக்கும் போது ரொம்ப தெளிவாக வந்து அந்த வேலையை வந்து கிளியராக முடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ஏஜ் கூட இருக்கவங்க கூட ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு ஒரு சில பர்சன்ஸ் உங்ககிட்ட சொல்லி இதை வந்து செய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முறைக்கு 2 முறை அது சரியா தப்பா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல. ஸோ ஓகே. உங்களை நீங்கள் நம்பணும், மற்ற பர்சன்ஸை நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்றது தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸாக வருது. ஸோ இதுதான் மிதுன ராசிக்கான ரீடிங். ஓகே. கடக ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்தது ரொம்ப பாசிட்டிவாக வந்து வந்திருக்கு. ஓகே. ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்கள நிறைய பேர் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கிறீங்க அப்படின்றது இங்கே வந்து கிளியராக தெரியுது. யாரையும் எதிர்பார்த்து இல்லாமல் சொந்தமாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆஃப் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்கள இப்போ நீங்கள் வந்து மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃப் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆகஸ்ட் இதை நான் 2 கேட்டகரியாக வந்து பிரித்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேரிட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அது பிரேக் ஆகியிருக்கு, இல்லை ஏதோ சம்திங் நல்லா போயிட்டுருக்கு. இது எப்படி இருந்தாலுமே இந்த ஆகஸ்ட் மந்த் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட வந்து கேர் பண்ண மாட்டீங்க. அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க மாட்டீங்க. உங்கள் பர்சனை நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க மாட்டீங்க. உங்கள் எமோஷ்னல்ஸ்க்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய ஒர்க் என்னவோ ஸோ அதில் தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஃபுட்ஸ் போடணும் அப்படி தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்குறீங்க. உங்களுக்கு இந்த எமோஷன்ஸ்க்கே வந்து இங்கே வந்து வேலை கிடையாது. ஏன்னா இன்னும் சில நபர்கள் வந்து உங்களை வந்து ஏமாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் நம்ம சேஞ்ச் ஆகும். யாரையும் ட்ரஸ்ட் பண்ண வேணாம், நம்மளாக ஏதாவது நமக்குன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்குறீங்க. அண்ட் உங்களுக்குமே வந்து செல்ஃபாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து டைம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஓடிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் உங்களை நீங்கள் வந்து கேர் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுங்க. அதுதான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி கூட இப்போ மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்க போகுது. நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிருவீங்க. ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு ஹெட்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ சம்திங் உங்களுக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியை வந்து கவனிக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஃபேமிலியை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்றது இங்கே வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு எக்கனாமிக் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து இருக்குது. இன்னும் நீங்கள் பணம் ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை வேறு நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பையனாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு டிவைனுடைய அந்த சப்போர்ட் வந்து இருக்குது. நீங்கள் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணணும் அப்படின்றது இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்காக. ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ப்ராப்ளமும் வந்து கிடையாது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனைகள் உங்கள் ஹெல்த் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதும் இங்கே ரீடிங் மூலமாக வந்து எனக்கு வந்து தெரியுது. ஸோ டெம்பிளுக்கு போங்க, உங்களுக்கு எங்கே அமைதியாக இருக்க பிடிக்குதோ அங்கே போயிட்டு உங்களுக்கான டைமை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓவரால் பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக அது வந்து இருக்குது. ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தான் வந்து இங்கே கைடன்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிம்ம ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி
ஓகே. ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் சிம்ம ராசி, சிம்ம லக்னம். ஓகே. ஓகே, ஆகஸ்ட் மந்த் வீக் ப்ரெடிக்ஷன். சிம்ம ராசி, உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் படிப்பில் வந்து கவனம் தேவை அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கலாம். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றது இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ தெரியாத நபர்கள்கிட்ட வந்து உங்களோட அறிமுகத்தை கொடுக்கறது இது எல்லாமே வந்து வேணாம். அண்டு உங்களுடைய விஷயத்த மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவங்களுக்காக நீங்கள் போய் பேசுகிறது வந்து உங்களுக்கு என்றைக்கு வந்து பிரச்சனை தான் கொடுக்கும். ஏன்னா அந்த பர்சன் வந்து உங்களை வந்து விட்டு கொடுத்துருவாங்க எங்கேயும். அண்டு எதிர்பாராதபடி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ யாருக்கும் வந்து இந்த மந்த் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு படிப்பில் வந்து கவனம் தேவை அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் உங்களுடைய அந்த பயன்பாட்டை வந்து குறைச்சிக்கோங்க. அது மூலமாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபார் யங்ஸ்டர்ஸ். அண்ட் ஒரு 40 ஆர் 45 ஏஜ்க்கு மேலே இருக்க பர்சன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணும். முக்கியமாக நீங்கள் பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரும், ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ கவனமாக இருங்க. தண்ணி இதெல்லாம் வந்து நிறையா குடிக்கணும். அண்ட் உங்களுக்கு ஹீட்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியில் நீங்கள் சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கணும். அண்ட் வீட்டில் இருக்க சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிட பழகிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும். அண்ட் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் வந்து செஞ்சிடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து போகாது. இன்னும் நீங்கள் அதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து சேகரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு பர்சனை நீங்கள் நம்பணுன்னு வந்து நினச்சிடாதீங்க. ஸோ இது சரியா தப்பா, இந்த பர்சன் சரியா தப்பா, இதெல்லாமே வந்து நீங்கள் தீவிரமாக விசாரிச்சுட்டு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எதனால நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது நல்லது. அண்ட் உங்களுடைய வேலையை மற்றவங்க கிட்ட வந்து கொடுத்துடாதீங்க. உங்களை நம்பி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து 100% பெஸ்ட்டு. மற்றவங்கள நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு ஒன்று ஒழுங்காக இருக்காது, இல்லாட்டி அப்படியே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. ஸோ தயவுசெய்து மற்ற பர்சனை வந்து நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஸோ உங்களை நம்பினீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அண்டு உங்களுக்கு உங்கள் ஃபாதருடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபாதர் ஆர் உங்கள் எல்டர் பிரதராக வந்து இருக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய அந்த எமோஷ்னல் வைஸ் பார்க்கும்போது உங்களை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க, ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. உங்களோட இயல்பே வந்து அப்படி தான். அதுலேயும் இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து மோசமாக வந்து இருக்குது. ஸோ மற்றவங்க பேசுகிறதுக்கு ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க, ஈஸியாக ஏமாந்துடாதீங்க. தயவுசெய்து நீங்கள் சொந்தமாக யோசித்து பார்த்துக்கோங்க. அண்டு மற்றவங்க ஏதாவது சொன்னால் அதை வந்து அப்படியே வந்து நம்பிடாதீங்க, ஏற்றுக்காதீங்க. எல்லாமே ஒரு டவுட் மைண்ட் செட்லேயே வந்து நீங்கள் பார்க்குறது நல்லது. ஸோ அப்படி நம்ம டவுட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறதோ இல்லை ஓகேன்னு சொல்கிறதோ இது எதுவுமே வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் நம்ம போட்டு வச்சுப்போம். கிட்டத்தட்ட நீங்கள் அதை தான் வந்து பண்ணணும். இந்த மந்த் எல்லாமே வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. மற்றவங்கள நம்பி எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பண்ண வேணாம். ஸோ உங்களை நம்பி நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் எதையும் நீங்கள் வந்து பெண்டிங்கில் போட வேணாம். அதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். அண்ட் எக்கனாமிக் வைஸ் பார்க்குறப்போ ஸோ உங்களுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு யார் மூலமாவது வந்து கிடைக்கும். முக்கியமாக உங்கள் ஃபாதர் மூலமாக வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. தென் ரொம்ப நாள் உங்கள் ஃபேமிலி கூட ஒரு ட்ராவல் பண்ணணும், வெளில போயிட்டு வரணும், ட்ரிப் போகணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க. இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், ஏதோ ஒன்று ரொம்ப நாள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து அது வந்து சாத்தியப்படுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிட்டு வருவீங்க. நீங்கள் நினச்சது வந்து நடக்கும். ஓகே, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னா, மற்ற பர்சனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட்
கவனமாக படிங்க. சோஷியல் மீடியாவில் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்டு நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கும். உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இன்னும் வந்து மோசமாகறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ தயவுசெய்து அதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, இதான் உங்களுக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ மற்ற ராசிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.